ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த 2 ட்ரெஸ்ஸை வந்துட்டு காய வச்சுட்டு வந்தேன்ல, காய வச்சுட்டு வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்க வேலை இதுதான். அது வந்து மிச்சம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சி தம்பி வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. நம்மளுக்கு பசிக்கலாம்னா பசங்களுக்கு பசிக்கும், எல்லாருக்கும் செஞ்சு வைக்கணும். அந்த வேலை நமக்கு இருக்குல்லங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் போல வளர்க்குறோமா, இது எதுக்காக வச்சிருக்கேன்னா துவையல் அரைக்கிறது. அதை வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் கொடுத்தோம்னா கொஞ்சம் அது கூட கொத்தமல்லி அப்புறமேட்டுக்கா வந்துட்டு புதினா அதெல்லாம் போட்டு துவையல் அரைச்சி தருவாங்க. நம்ம ஈஸியாக எடுத்து வந்து அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதை பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதை சாம்பார் தான் பண்ண போகிறேன். இப்போது சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் தொடுக்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி தம்பி வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது, ஒரு வேலையை தான் முடிக்கணும். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நறுக்கி வச்சிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா காய்கறி பேக்கெட் இருக்கும்ல, அதில் தான் வாங்கினேன். ஒரு பேக்கெட் வந்து ஒரு காய் இருந்துச்சு. 2 இதில் 2 இது நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா அதில் தோல் தான் பாருங்க, தோல் தான் அவ்வளோ இருக்குது. ஆனால் காய் இவ்வளோ தான் இருக்குது. இதையும் நம்ம வதக்கணும்னா கம்மியாயிடும். நான் இன்னைக்கு வந்து வதக்கெல்லாம் போகிறது கிடையாது, அதுக்கு டைமே கிடையாது. மொத்தமாக நான் வந்துட்டு பருப்பில் வந்துட்டு குக்கரில் வந்து பருப்பில் வந்துட்டு அது பேர் என்ன, இந்த பூண்டு பச்சை மிளகா அப்புறமேட்டுக்கா அந்த பீர்க்கங்காய் அதெல்லாம் போட்டு குக்கரில் விசில் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி இறக்குற வேலை தான் பார்க்க போகிறேன். இருங்க, நான் கை கழுவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அவன் ஆன் பண்ணிட்டு போயிட்டான். பசங்களை போய் டியூஷன் எடுத்து வந்தாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டதால இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் இது பண்ண போகிறேன். பாருங்கள், பருப்பு வந்து கழுவி வச்சாச்சு. அதே மாதிரி பூண்டும் உரிச்சி கழுவி வச்சாச்சு. அப்படியே ப்ராப்பரான இதெல்லாம் இருக்குது நினைக்கக்கூடாது. எல்லாமே எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 2, அதேமாதிரி தக்காளி அதே சேர்த்தாச்சு. இந்த காய் இருக்குல்ல, இந்த காயை வந்து பீர்க்கங்காய் வந்துட்டு நறுக்கும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு நறுக்கி போடணுன்றதை நான் இப்போ தாங்க ரீசெண்டாக தான் போன மாதம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா சொன்னாங்க இது மாதிரி இதை வந்து கிள்ளி சாப்பிட்டு பார்க்கணுமா, சாப்பிட்டு பார்த்து அது கசப்பாக இல்லைன்னா அந்த காயை வந்து நறுக்கி போடணும். இல்லை இதில் ஒரு பீர்க்கங்காய் வாசி கசப்பான பீர்க்கங்காய் வந்து கலந்துருச்சுன்னா அந்த குழம்போ கூட்டோ பொரியலோ எல்லாமே ஃபுல்லாக அவ்வளோ காயம் வந்து கசந்து போகுமா அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்து கிள்ளி டேஸ்ட் பார்த்து செஞ்சேன். எதுவுமே அதில் கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் நல்ல காய் தான் போட்டுக்கலாம். இன்னும் நீங்களும் வந்து டேஸ்ட் பார்த்து பாருங்க. இத்தனை நாள் நான் சமைக்கிறேன், ஆனால் வந்து நான் ஒரு நாள் கூட அப்படி ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போ அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறது தான் இன்றைக்கி தான் அதுமாரி பண்ணேன். ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா தெரியுதா? ஓகே, இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், ஆயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு. இந்த ஆயில் ஊற்றி பண்ணுறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இதுமாதிரி வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் இதில் வந்து வேக விட்டோன்னா ரொம்ப பொங்கி வராதுன்றதெல்லாம் நானே யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். முடிவு பண்ணிட்டேன் சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே புளி ஊற வச்சிட்டேன். இது சாம்பார் செய்யும்போது தான் செஞ்சு முடிச்சதை வெந்த பிறகு வந்து வெங்காயம் வந்து தனியாக போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து முடிச்சதை வந்து அதில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணேன் சாம்பார் பொடி. இதை நான் வந்துட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் உங்களுக்கு.
இப்போதைக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்ப்பேன் லைட்டாக. ஏன்னா அப்போ தான் குக்கர் வந்துட்டு விசில் அடிக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன சேர்க்கணும்னா சீரகம் வந்துட்டேன். அஞ்சரை பாக்ஸ் தேடிட்டு இருந்தேன், அதனால சீரகம் வந்துட்டேன். சாரி. கொஞ்சோண்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். அப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம். அவ்வளோதான்ப்பா. இதை இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி எப்பயுமே வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு இந்த இதை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு வந்துட்டு லாக் ஆகிடலாம், இல்லைனா தூக்கி அடிச்சிடலாம். அதனால் எப்பயுமே வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரில் வச்சுருக்கேன். நான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் வந்துட்டு விசில் வந்து மாட்டிடுவேன். விசில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நானே தான் இப்போ எடுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இதை விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து கொதிக்க வச்சு எடுத்து விட வேண்டியதான். சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிடும். சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு இதை பேக் பண்ணுறேன். இதே மாதிரி யார் சோம்பேறித்தனப்பட்டு அம்மா கிட்ட எல்லா பொறுப்பு, இதுமாதிரி துவையில் அரைக்கிற பொறுப்பு, மசாலா அரைக்கிற பொறுப்பு, இதெல்லாம் யார் அம்மா கிட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். சோம்பேறித்தனம்ன்றது கிடையாதுங்க. கொஞ்சம் வந்துட்டு அவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்குமான்றது ரிஸ்க் எடுத்து ஒரு அவங்க அரை மணி நேரத்தில் செஞ்ச வேலை நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இழுத்து பிடிச்சி செஞ்சுட்டு அதை லாஸ்ட்டு பசங்க சாப்பிட போயிட்டாங்க, டேஸ்ட் ஆகிட்டோன்னா அது ஒன்று. இதில் போடுறதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு போட்டோன்னா அது இன்னொன்று. அதுக்கப்புறம் நான் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இது பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் எல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஏற்கனவே பசங்களை கூட்டிகிட்டு வர்றது, கிளாஸில் வர்றது, திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, திருப்பி டியூஷனில் வர்றது, இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கிறதால இந்த வேலையெல்லாம் நம்ம அம்மா கிட்ட கொடுக்குறது தான் நம்மளுக்கு நல்லது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போடலாம். காஞ்ச மிளகாய் 2, காஞ்ச மிளகா போட்டு தீஞ்சிச்சு. கொஞ்சம் ரொம்ப காஞ்சிச்சுன்றதால காஞ்ச மிளகா தீஞ்சிச்சு. நல்லா வதங்கட்டும். வச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தான் புளி. அப்போ நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்தோம்ல, கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் எல்லா குழம்பு மிளகாய் சொல்லுவாங்க. அந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணலாம். விசில் எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடும். கொஞ்ச நேரம் கொதிக்கணும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இறக்கிட்டா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு இதெல்லாம் முடிச்சு ரைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அப்படியே மணமான சாம்பார் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி.